தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆம்னி பேருந்து நிலையங்களிலும் அங்கீகாரம் இல்லாத ஏஜென்ட்டுகள் மற்றும் இடைத்தரகர்களை அகற்ற காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், தற்போது இந்த ஆம்னி பஸ் விவகாரத்தில் அங்கீகாரம் இல்லாத ஏஜென்ட்டுகளை எப்படி கண்டறிவதற்கான வழிமுறைகளை ஏதேனும் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழிகாட்டுதல்களை முன்வைத்திருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது மதுரை வீதிகுளத்தை சேர்ந்த ஹன்ஸ்ராஜ் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் நான் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்வதற்காக வந்திருந்தேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இரவு 10 மணிக்கு வந்திருந்த பொழுது அங்கு எந்த ஒரு அடையாள அட்டையும் எந்தவித அங்கீகாரம் இல்லாத இடைத்தரகர்கள் தங்களை வலுக்கட்டாயமாக சென்னைக்கு வாருங்கள் என்று அழைத்து ஒரு தனியார் பேருந்தில் ஏற்றி அதிகமான கட்டணமே வசூல் செய்தனர். எனவே இது போன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் மேலும் கூறுகையில், அதாவது இந்த இது போன்ற ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலும் சென்னை செல்வதற்காக, அதாவது பேருந்து நிலையம் நகர பேருந்துகளில் இறங்குவோரை இந்த போன்ற இடைத்தரகர்கள் சுற்றி வளைத்து சென்னை வருகிறீர்களா என்று பலவந்தமாக அழைக்கின்றனர். அவ்வாறு செல்வோரை பலவந்தமாக கட்டாயப்படுத்தி அந்த ஆம்னி பேருந்துக்கு அழைத்து சென்று அவர்கள் விரும்பும் பேருந்தில் ஏற்ற கட்டாயப்படுத்துகின்றனர். கூடுதல் கட்டணம் வசூல் செய்கின்றனர். மேலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பேருந்து எடுக்கப்படுவதில்லை. 8 மணிக்கு பேருந்து புறப்படும் என்று இருந்தால் 10 மணிக்கு தான் பேருந்து புறப்படுகிறது. இதுபோன்று பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றனர். எனவே இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நீதிபதிகளிடம் உரிய முறையிட்டார். அப்பொழுது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என்ன என்றால், அதாவது தமிழகத்தில் உள்ள, மதுரை மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆம்னி பேருந்துகளிலும் எந்தவித அங்கீகாரமும் அடையாள அட்டையும் இல்லாத இடைத்தரகர்களை போலீசார் ரோந்து சென்று அவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஆம்னி பேருந்துகளில் இருந்து ஏதாவது பிரச்சனை என்று பயணிகள் அவசர அழைப்பு, காவல்துறையின் அவசர அழைப்பான 100க்கோ அல்லது காவல் நிலையங்களுக்கோ தொலைபேசியில் அழைத்தால் உடனடியாக சென்று அந்த பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அந்த பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் என்பது ஒரு மையமான ஒரு பேருந்து நிலையமாக உள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் தென் மாவட்டங்களுக்கு சென்று வருகின்றனர். ஆம்னி பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் இல்லாத இடைத்தரகர்களை அகற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறைக்கு இதற்கான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளையும் உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் தர கேட்டும். நன்றி கருணாகரன்.